சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் சம்பவ இடத்தில் முதல் குற்றவாளியாக இருந்த ஞானசேகரன் செல்போனில் ஒருவரிடம் பேசியிருக்கிறார். யார் அந்த சார் என்பது தொடர்பான பிரச்சனை தமிழகம் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இன்று அந்த ஞானசேகரனின் குரல் பரிசோதனையை சென்னை தடயவியல் பிரிவு போலீசார் அதை நடத்துகிறார்கள். இந்த தடயவியல் சோதனையில் குரல் பரிசோதனை நடைபெறுகிறது ஞானசேகரனுக்கு. அப்போது ஞானசேகரன் பேசிய அந்த சார் யார் என்பது குறித்து இன்று கண்டுபிடிக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 6 காவல்துறையினரின் செல்போன்களை இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவினர் பறிமுதல் செய்து அதில் உள்ள குரல் பதிவுகளையும் அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். அந்த குரலும் இந்த குரலும் ஒத்து போகிறதா? ஞானசேகரன் பேசியது இந்த 6 காவல்துறையை சேர்ந்தவர்கள் நபர்களிடமா அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் விரிவுரையாளரோ பேராசிரியரோ ஊழியரோ ஒருவரிடம் பேசினாரா அல்லது அவரிடம் நண்பரிடம் பேசினாரா என்று 3 கோணங்களின் அடிப்படையில் இந்த யார் அந்த சார் பிரச்சனை தொடர்பாக தடயவியல் சோதனையில் ஞானசேகரனுக்கு இன்று நடைபெறும் குரல் பரிசோதனை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் யார் அந்த சார் என்ற பிரச்சனையை சட்டமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி கேள்விகளை எழுப்பினர். இப்போது வரை அந்த யார் அந்த சார் என்பதற்கு விடை கிடைக்கவில்லை. இன்று விடை கிடைக்குமா என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதற்காக புழல் சிறையில் இருந்து காமராஜர் சாலையில் உள்ள தடயவியல் துறை அலுவலகத்திற்கு இப்போது ஞானசேகரன் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகிறார். அவரின் குரலும் செல்போனில் அவர் பேசிய போது பதிவான குரலும் யார் யாருடன் எல்லாம் அவர் பேசியிருக்கிறார், அப்போது இந்த குரலின் அலைவரிசை மற்றும் அந்த ஏற்ற இறக்கங்கள் உள்ளிட்ட பல நுட்பமான தொழில்நுட்ப ஆடியோ விவரங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டு இன்று அதை பரிசீலிக்கப்படுகின்றன. இந்த சோதனையின் முடிவில் யார் அந்த சார் என்பதற்கு விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.